ஒரு ஃபார்மர் அண்டர் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு காலேஜ்ல லெக்சர் கொடுக்கும்படி அழைத்திருந்தார். அவர் என்ன பண்ணாரு, லெக்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே கையில பேப்பர் கப் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேப்பர் கப்ல காஃபியை வச்சுக்கிட்டு அவர் நின்றுகிட்டே இருக்கிறார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த அசம்பிள் பண்ணிட்டு பாக்குறாங்க, என்னடா ஒரு பேப்பர் கப்ல காஃபியை வச்சுட்டு உட்காந்துட்டு நின்றுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையா இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு கடவுள் நம்மளை உயர்த்துவாரு. அதே சமயத்துல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உயர்றோமோ கடவுள் நம்மளுடைய தாழ்மையை சோதிச்சு பார்ப்பாரு அப்படின்னு ஆரம்பிச்சாராம். இப்போ இவங்களுக்கு எல்லாம் புரியல அவர் என்ன சொல்ல வர்றார். அவர் சொன்னாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே காலேஜுக்கு நான் அண்டர் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸா இருக்கும்போது நான் இங்க வந்தேன். இப்போ பதவியில இருந்ததுனால என் காருக்கு முன்னாடி 2 கார், என் காருக்கு பின்னாடி 2 கார். என்ன ஹோட்டல்ல 5 ஸ்டார்ல தங்க வச்சிங்க. அங்கிருந்து எனக்கு ஸ்பெஷல் லிமோசின் அரேஞ்ச் பண்ணி இங்க கொண்டு வந்தீங்க. பயங்கர சல்யூட் அடிச்சு பூங்கொத்து கொடுத்து மாலை போட்டு என்னை கொண்டு வந்து உட்கார வச்சு பார்சிலியன் கப்பில் எனக்கு காஃபி கொடுத்தீங்க. அப்போ நான் உட்கார்ந்துருந்த போது என்கிட்ட பவர் இருந்ததுனால என்னை எல்லாரும் மதிச்சிங்க. ஆனால் இப்போ நான் வரும்போது ரிட்டையர்ட் ஆகிட்டனால என்னை ஏர்போர்ட்ல இருந்து யாரும் ரிசீவும் பண்ணலை. நானே கேபை பிடிச்சி ஹோட்டலில் போய் நான் தங்கினேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து கேபை பிடிச்சி இங்கே வந்து இறங்கினேன். காஃபி எங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அது வரைக்கும் பாருங்க அந்த காஃபி மெஷினில் காஃபி எடுத்து குடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. பேப்பர் கப்பில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கை நேரம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தாழ்ந்தவர்களை உயர்த்தவும் முடியும், பெரிய லெவல்ல இருக்கிறவங்கள சோதிச்சு பார்த்து தாழ்மை இருக்குதான்னு செக் பண்ணவும் முடியும். யாருமே பெரிய அளவு ஒரே நாள்ல மாறிட மாட்டாங்க. நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த வேலைகள்ல நம்ம தாழ்மையா செய்யும் போது அங்கிருந்து பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவார். யாருமே எடுத்தோன்னு பெரிய டைரக்டரா வரதில்லை. ஒரு ஹோட்டல் கடையில சர்வரா இருந்தவங்க இன்னைக்கு ஹோட்டல் முதலாளியெல்லாம் மாறி இருக்கிறாங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, கடவுள் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாராம், பெருமை உள்ளவர்களை அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யார் இன்னைக்கு வேலை எதுன்னு பார்க்காம தங்களை தாழ்த்தி நிற்கிறாங்களோ அவங்கள கடவுள் உயர்த்துவார். என்னுடைய லைஃப்ல நான் செய்யாத வேலைகள் இல்லை. அன்றைக்கு நான் என்னை தாழ்த்ததுனால இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய நிறைய உதவிக்கரங்களை எழுப்புகிறார். இன்னைக்கு உங்க லைஃப்ல எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேன்றாங்க, நான் தனியா கஷ்டப்படுறேன்னு சொல்லி புலம்பாதீங்க. இன்னைக்கு உங்களை தாழ்த்தி முகம் கோணாம நீங்க செய்யற வேலையை செஞ்சு பாருங்க. ஒரு நாள் வரும், உங்களையும் எல்லாரும் தேடி ஓடி வருவாங்க. இன்னைக்கு தள்ளப்பட்ட கல் மாதிரி இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, விடாமுயற்சியோட செய்யுங்க. ஒரு நாள் உலகம் போற்றும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராய் கடவுள் உங்களை மாற்றுவார். தாழ்மைதான் படிக்கல், முதல் கல் உங்களுக்கு வெற்றிகளை சுதந்திரிக்க போகிற பெரிய முயற்சி. தாழ்மையா இருங்க, பெரிய காரியங்களை சுதந்திரிங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். God bless you. Have a wonderful day.